இன்றைக்கி சண்டே மார்னிங். இன்றைக்கி தான் எங்கள் ஊரில் தாளப்பலி. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேண்டுதல், குழந்தைகளுக்கான ஒரு வேண்டுதல் பண்ணுவாங்க. அவங்க நல்லா இருக்கணும், எந்த ஒரு நோயும் இல்லாமல் இருக்கிறதுக்காக குழந்தைகளுக்காக வேண்டுறது. ஸோ அப்பா வேண்டியிருந்தார். ஸோ அதனால் நாங்கள் நிறைவேற்றிட்டோம். இந்த மாதிரி கறியெல்லாம் பூசி அந்த கோயிலுக்கு போய் ஒரு குச்சியை வச்சுருப்பாங்க. அந்த குச்சியை எடுத்துகிட்டு போய் அந்த குளத்தில் போட்டு குளிச்சுட்டு வரணும், அவ்வளோதான். ஸோ தம்பி நல்லா க்யூட்டாக ரெடி பண்ணிட்டோம். இந்த மீசக்காரர் எப்படி இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான், அப்பா, அதுக்கப்புறம் யாத்விக், நாங்கள் 3 பேர் தான் போயிருந்தோம். போகிற வழியிலேயே நல்லா கூட்ட ஆரம்பிச்சிச்சு. செண்டை வேதியம் எல்லாம் வந்துருச்சு. ஸோ நாங்கள் மெதுவாக ஓரங்கட்டி நின்று மெதுவாக போக ஆரம்பித்தோம். போகும்போது என்னாச்சுன்னா, ஆப்போசிட்டாகவே யானை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எத்தனை டைம் இந்த யானையை பார்த்தாலும் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்போவுமே கம்மியாக மாட்டேது. புதுசாக பார்க்குற ஒரு ஃபீல்லே தான் இருக்குது. தம்பியும் நல்லா நின்று பார்த்துட்டு இருந்தா, பயப்படாமல் பார்த்துருந்தேன்னா. ஸோ நாங்கள் 3 பேரும் கிளம்பிட்டோம். கோயிலுக்கு எல்லாருமே காலையிலே வந்துடுவாங்க. ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்றனால சாயந்தரமாக வராமல் காலையிலே வந்து சாமி கும்பிட்டு போயிடுவாங்க. ஸோ எல்லாமே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, அந்த குச்சி எடுத்து தம்பி கையாலே அந்த குளத்தில் வீசிக்கிட்டோம். அது முடிச்சு அவனை குளிப்பாட்டிட்டு நாங்கள் வந்துட்டோம். வரும்போதே நிறைய பேர் கறி வேஷம் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த அளவுக்கு கறியெல்லாம் பூசியிருந்தாங்க. தம்பிக்கு நம்ம இந்த அளவுக்கெல்லாம் பூசல, ஓரளவுக்கு பூசியிருந்தோம். ஸோ இவங்கெல்லாம் நிறைய பெரியவங்களாக இருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு, நிறைய கூட்டம் இருந்துச்சு. காலையில் சாமி கும்பிட வந்தவங்கெல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பி